வெல்கம் டு ஜேகே சமையல். இன்றைக்கி டிராகன் சிக்கன் செய்ய போகிறோம். சுவையாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த டிராகன் சிக்கன். சுலபமாக எப்படி செய்கிறது, இதற்கு தேவையான பொருட்கள் என்ன என்பதையும் இப்போ பார்க்கலாம் வாங்க. இதற்கு 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுவும் எலும்பில்லாத சிக்கனாக எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கன்லேயே 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக லெமன் சாறு கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப தேவையில்ல, கொஞ்சமாக இருந்தால் போதும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர். அடுத்தது 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ். இப்போ இது வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துடலாம். அடுத்தது 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கலாம். போதும், தண்ணி இந்த அளவுக்கு போதும். அடுத்தது இதில் ஒரே ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் இந்த மசாலாலாம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்க போகிறோம். அதனால் ஒரு 1/2 மணி நேரம் ஆகட்டும். இப்போ 1/2 மணி நேரம் ஆன பிறகு இதை ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு பேனில் ஆயில் நல்லா சூடாக ரெடியாக இருக்குது. இது ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் மிதமான சூட்டில் ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதை நம்ம திருப்பி போடலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வேகும். இப்போ சிக்கன் பீஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி மீதமுள்ள இருக்கிற சிக்கனையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. அந்த ஆயிலில் கொஞ்சம் முந்திரி பருப்பை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது இது கூட ஒரு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணது அதையும் சேர்த்துருங்க. 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு சின்னதாக கட் பண்ண பூண்டு. 1 டீஸ்பூன் இஞ்சி, அதுவும் சின்னதாக கட் பண்ணது. அடுத்தது இதிலேயே ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் 1 சின்னதாக கட் பண்ணது அதையும் சேர்த்துருங்க. வெங்காயம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணால் போதும். அடுத்தது இதில் குடமிளகா சேர்த்துக்கலாம். நான் 2 கலர் குடமிளகா எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் 1, ரெட் கலர் 1. நீங்கள் 2 கலர் இல்லாட்டி கூட பரவாயில்ல, ஒரே கலர் க்ரீன் கலர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் 2 கலர்லேயும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகாவும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அடுத்தது இதில் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். அடுத்தது ரெட் சில்லி சாஸும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட ஸ்வீட்டாக வேணும்னா 2 டீஸ்பூனு டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கலாம். நான் டொமேட்டோ சாஸ் சேர்க்கல. இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்தது நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸை சேர்த்துடலாம். சிக்கன் பீஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம பிரட்டி விட்டாலே போதும் மசாலாவில். இதில் இப்போது நம்ம வெங்காயத்தால் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி இலையை போட்டுக்கலாம். நான் கொத்தமல்லி இலையை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சுலபமான முறையில் சுவையான கிறிஸ்பியான டிராகன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற இந்த டிராகன் சிக்கனை நீங்களும் இதே அளவோடு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண நமது ஜேகே சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.